வேலையிலையும் பாதியோடு நிற்கிது, தொழிலையும் பாதியோடு நிற்கிது, குடும்ப ஒற்றுமையும் பாதியோடு நிற்கிது. எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாமல் சிக்கி தவிக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குறைகள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நிறைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. மன அழுத்தம், போராட்டம், குழப்பம் இதெல்லாம் வெளியே போகுது. என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம்னா, ஃபஸ்ட்டு சுறுசுறுப்பாக இயங்குவீங்க, ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க, ரிலாக்ஸாக அப்படியே சோர்ந்து அப்படியே என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம் இதெல்லாம் வேண்டாம், என்னால் முடியும், நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொடக்கு போட்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய, களத்தில் இறங்கி நீங்கள் விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தீபம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்கட்டும் என எல்லாமல்ல சிவபெருமானையும் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானையும் வேண்டிக் கொண்டு இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள், உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி மிக தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள், பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாமே சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? குறைகள் இல்லாத வாழ்க்கை. ஃபஸ்ட்டு விஷயம் அதான், குறைகள். எல்லா விஷயத்திலும் குறைகளாக இருக்குது. வேலையிலையும் பாதியோடு நிற்கிது, தொழிலையும் பாதியோடு நிற்கிது, குடும்ப ஒற்றுமையும் பாதியோடு நிற்கிது. எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாமல் சிக்கி தவிக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குறைகள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நிறைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. மன அழுத்தம், போராட்டம், குழப்பம் இதெல்லாம் வெளியே போகுது. என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம்னா, ஃபஸ்ட்டு சுறுசுறுப்பாக இயங்குவீங்க, ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க, ரிலாக்ஸாக அப்படியே சோர்ந்து அப்படியே என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம் இதெல்லாம் வேண்டாம், என்னால் முடியும், நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொடக்கு போட்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய, களத்தில் இறங்கி நீங்கள் விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இவ்வளோ நாட்களாக உங்களை கட்டி போட்டு வச்ச பாசத்தை உடைக்க போகிறீங்க. பாசத்தால் கட்டி போட்டதெல்லாம் போதுமாப்பா, தொல்லே வேண்டாம் அப்படின்னு சொல்லி உடைச்சிட்டு சிங்கம் போல் சீறி வாரான் என் செல்ல பேராண்டிங்கிற மாதிரி வேகத்தின் தன்மையில் நம்மளுடைய கும்பராசி ஆண்கள் சிங்க பெண் என்று பாட்டு பாடக்கூடிய அளவுக்கு கும்பராசி பெண்கள் இயங்கப் போகிறார்கள் என்பது உண்மை. இந்த 2 பாட்டு உங்களுக்கு தான், இந்த 2 பாட்டுமே உங்களுக்கு தான் போடணும். அப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஜம்முன்னு நீங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது. சும்மான சொல்ல எல்லாமே கிரகத்தை அடிப்படை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நடக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் ஏற்பட்ட கஷ்டத்தில் நீங்கள் அடைஞ்ச கவலைகளில் இதுக்கெல்லாம் காரணம் நீங்களா யோசிச்சு சொல்லுங்கள். கிடையவே கிடையாது. மெயினாக கும்பராசி இந்த காதலில் போய் சிக்குனா அப்படியே கற்பனை ஆற்றல் பொங்கும். கற்பனை, உங்களை லவ் பண்ணுறவங்க என்ன அளவுக்குலாம் கவிதை சொல்லுவாங்கன்னு தெரியாது, நீங்களே மெய் செலுத்துறீங்க. ஆஹா, என்னடா நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை ரசனையாக வச்சுருக்காங்களே, இவ்வளோ தூரம் நம்மளை பாசமாக பார்க்குறாரே, இவ்வளோ தூரம் இந்த பெண் நம்மளை ரசிக்கிறாங்களே, நம்ம மேலே கேர் பண்ணுறாங்களேன்னு அப்படியே மெழுகுவத்தி உருகிறது போல் உருகிடுவாங்க உங்களை. ஆனால் உருக்குன பிறகு திரும்ப செய்வாங்க பாருங்கள், அது வேறு லெவலு. உங்களை வச்சு செய்வாங்க. 100ல் 1 ஆளாக, 1000ல் 1 ஆளாக உங்களுடைய தனித்திறமையை காட்டி வந்த உங்களை திறமையே இல்லைன்னு உங்கள் வாயால் சொல்ல வைக்கிறதுக்கு அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு லாக் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும். எந்த விஷயத்தில் நீங்கள் லாக் ஆகிறீங்கன்னா, மேச ராசிக்காரங்க எந்த இடத்துல லாக் ஆகிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பாசத்தை கொடுத்து மாட்டிக்கிறீங்க, பாசத்துக்காக மாட்டிக்கிறீங்க. ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை, ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு நடந்து வீரது. திருமணம் முடிச்சும் திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நிறைய போராட்டம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் ரிலாக்ஸாக போகுது, சரியாக போகுது. ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கான
ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. மேலும் நம்மளுடைய கும்பராசி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை, இரண்டாவது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை, மூன்றாவது குழந்தையாக இருந்தால் உறுதியாக ஆண் குழந்தை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. கும்பராசி ஆண்களுக்கு உண்டு, கும்பராசி பெண்களுக்கு உறுதியாக உண்டு. அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா, எப்படி அரசாங்க வேலை நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை முறியடிப்பீர்கள். புதிய முயற்சி எடுத்தாலும் வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் ஒரு வாய்ப்புகள் அதிகமாக கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகின்றன என்பது நிதர்சனமான உண்மை. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. பொன் பொருள் சேர்க்கை உண்டா? ஆமாம், கட்டாயம் உண்டு. கடந்த காலங்களில் வெறும் விலை செலவாக போனது இந்த வருடம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்காரு. தனகாரகனே தனத்தை பார்ப்பது, சம்பந்தப்பட்ட பாவகத்தை பார்ப்பது, லாபம் சம்பந்தப்பட்ட பாவகத்தை பார்ப்பது இந்த வருடம் தான் ஏற்பட போகுது. ஸோ அப்போ தொழிலில் ஒரு ஏற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம், குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்கள், அம்மாவுக்கு உடல் ஆகிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை சால்வ் ஆகும். அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்த அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ எக்ஸட்ரா 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 எல்லா எக்ஸட்ராவும் நல்ல எக்ஸட்ராவாக இருக்கும். உறுதியாக கும்ப ராசி பெண்களுக்கு தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை ஆணித்தரமாக சொல்லலாம். சரியா? சரி, இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. நம்மளுடைய மகராசி என்பவர்கள் சொன்னது தான் உங்களுக்கு சொல்கிறேன். கும்பராசி என்பவர்கள் எந்த ரகசியத்தை வெளியே சொல்கிறீங்க, எந்த விஷயத்தை புதுசாக செய்ய வேண்டிய விஷயங்களையோ, எந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கன்னு நம்பிக்கை சொல்கிறீங்களோ அதில் தான் மாட்டிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய அத்தனை விதமான டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாமல் நீ நேர்மையாக கரெக்டாக மனசுக்குள்ளே வச்சு கொண்டு போனீங்கன்னா கட்டாயமாக கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 2026 மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சரி, நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கும்போது, நம்முடைய கும்பராசி என்பவர்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மூலமாக உங்கள் லைஃப் மிகப்பெரிய பிரகாசத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. துர்க்கை அம்மனுடன் சேர்ந்து காளியம்மனையும் சேர்த்து கும்பிட்டிங்கன்னா உங்களுடைய தடைகள் பிரச்சனை எல்லாத்தையுமே அம்மா விலக்கி கொடுப்பாங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் உறுதியாக கும்பராசிக்கு உண்டு.